குமார் சுடர் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கிற மாதிரியே நடித்தார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அரசியை ஏதோ ரிவெஞ்ச் எடுத்துட்டதா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறார் இந்த கல்யாணத்தை வச்சு. மற்றபடி சுடரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. மொத்தமாகவே அவரோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். கொஞ்சம் கூட குமார் திருந்தவே மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். நம்ம சக்தி கிட்ட முத்துவேல் அந்த வீட்டில் இருக்கிறவங்கன்னு எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வேண்டாம், அந்த குடும்பமும் அந்த பொண்ணும் நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், குமாரை நம்பி எல்லாம் நம்ம இந்த மாதிரி இறங்கிட முடியாது அப்படின்னு. நல்ல வேளை முத்துவோ இல்லை மற்றவங்களோ நம்ம குமாருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல. சக்தியே இதில் எல்லாத்தையும் முந்திக்கிட்ட செஞ்சதுனால இதனால் வரப்போகிற பிரச்சனை அத்தனையும் நம்ம சக்தியை தான் சேரும். முக்கியமாக நம்ம பாக்கியம்லாம் சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே சக்தி சொல்லியிருந்தாரு, பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பொண்ணோட நிறுத்திக்கணும், அவங்க யாருமே வீட்டுக்கு வராத மாதிரி கட் பண்ணி விட்டுட வேண்டியது தான், அதெல்லாம் பொண்ணை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் சுடரு மயில் சொல்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருக்கவே மாட்டாங்க. குமாருக்கு அரசி கொடுத்த அடியை விட பதிலடி பயங்கரமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமே. குமாருக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது. அட்லீஸ்ட் அவர் குடிச்சிட்டு வந்து அமைதியாக படுத்து தூங்கியிருந்தாலாச்சும், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தாலாச்சும் நம்ம சுடருக்கு விஷயம் தெரியாமல் இருந்திருக்கோம். இதுதான் நம்ம குமாரோட, அதாவது தவளை தன்வாயால் கெடுங்கிற மாதிரி தான் அவரோட வாழ்க்கையை அவருக்கு எடுத்துக்கிட்டாரு. சுடருக்கு அவரை பற்றின சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற கோபத்தில் ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணி தான் நம்மளை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கியிருக்காங்களே தவிர நம்ம இயலாமையை வச்சு தான் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சுடரோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆனால் அந்த விஷயத்தை சுடர் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா யோசிச்சு ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வர்றதுக்கோ அந்த மெடிக்கல் ஷாப்பில் கேட்குறதுக்கோ கதர் அவ்வளோ வைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வாங்கிட்டு கையில் வச்சுட்டு இதை வீட்டில் எப்படி யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த வழியாக நம்ம பழனி கடைக்கு போனார். அப்போ பார்த்துட்டு என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னு வந்து கேட்டார். ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு. என்னடா நீ மெடிக்கல் ஷாப் எதிரில் நின்றுட்டு இருக்க, நான் தூரத்துலேருந்து பார்த்தப்போ நீ உள்ளேருந்து தான் வந்த, ஏதோ வாங்கிட்டு தான் வந்த போல இருக்கு, இப்போ என்னடா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற, யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன தொந்தரவு, என்ன மாத்திரை வாங்குறதுக்காக வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ராஜிக்கு தான் மாமா தலைவலிக்குதுன்னு சொன்னா, அதான் அவளுக்கு மாத்திரை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, சும்மா சும்மா தலைவலிக்கெல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போடக்கூடாது, அவள் நிறைய படிக்கிறாள்ல அடுத்த எக்ஸாமுக்கு, அதனால் கண்டிப்பாக அவளுக்கு தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல அவளுக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் செக் பண்ணு, அதுக்கப்புறமா மெடிசன் கொடுக்கலான்னு. இல்லை, இது சாதாரணமாக எல்லாரும் எடுக்கிற மாத்திரை தான், இது பெயின் கில்லர் தான் அப்படின்னு. பெயின் கில்லராக இருந்தாலும் எடுக்கக்கூடாதுடா, சொன்னால் கேளு, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ அவளை. என்ன என் அண்ணன் பொண்ணை கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காரு. பாரு, பயந்துட்டதை நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன் கதிரு, நீ தான் அவளை கையில் வச்சு தாங்குறியப்பா, உன்னை யாராவது ஏதாவது கேட்டுற முடியுமா? சரி, என்ன மாத்திரை தான் வாங்கியிருக்க, கொடு பார்ப்போம் அப்படின்னு வெடுக்குன்னு கையிலேருந்து வாங்குறதுக்கு பார்க்குறாரு. அவர் கொடுக்க முடியாது, அதாவது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கெட்டிமாக பிடிச்சாரு. அவர் வாங்கும்போது அது ஸ்லிப்பாகி 2 பேர் கைக்கும் இல்லாமல் கீழே விழுந்துருச்சு. உடனே நம்ம பழனி தான் அதை எடுக்கிறாரு. அப்படி என்னதான் மாத்திரை வாங்கியிருக்க பார்ப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து ப்ரெக்னென்சி கிட்டு. இது வந்து சுகன்யாவுக்கு ஏற்கனவே பழனி வாங்கிட்டு போய் கொடுத்தாரு இல்லையா, அதை வச்சு மைண்டில் வச்சுக்கிறாங்க. என்னடா இது வாங்கியிருக்க, யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, ராஜிக்கா அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு. ஐயோ மாமா அமைதியாக இருங்களேன் அப்படின்னு. எதுக்கடா வைக்கப்படுற, எல்லாருமே இந்த மாதிரி விஷயம் நடந்தால் சந்தோஷம் தானே படணும், பாத்தியா உனக்கும் சீக்கிரமாக ஒரு குட்டி பையன் வரப்போகிறான் அப்படின்றாங்க. ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா செக் பண்ணுறதுக்காக ராஜி வாங்கிட்டு வர சொன்னா, செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும், அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவள் சொன்னா அப்படின்றாங்க. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறியா அப்படின்னு. சரிங்க மாமா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஆனால் அது வரைக்கும் அப்படின்னு சொல்ல வராரு, யாருக்கும் இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்றதுக்காக. அதுக்குள்ளே பழனி இருந்துட்டு, இரு கடை திறக்கிறது என்ன எனக்கு அவ்வளோ முக்கியமாக என்ன, இப்போ தான் நான் அப்பாவாகவே ஆக போகிறேன், அதுக்குள்ளே நீங்கள் 2 பேருமா சேர்ந்து என்னை தாத்தா ஆக்கிட்டீங்களேப்பா, அந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி அவங்க சந்தோஷத்தை நான் பார்த்து ரசிக்க வேண்டாமா, வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போவோன்னு. மாமா தயவு செஞ்சு இதை பற்றி வீட்டில் சொல்லாதீங்க, செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. சரி சரி, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே சொல்லிக்கலாம், ஆனாலும் நான் வருவேன், நீ சொல்கிறத அதுவும் நீயும் பொண்டாட்டியும் எங்கிட்ட வந்து சொல்லுவீங்கள்ல, நீங்கள் தாத்தா ஆகிட்டீங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிட்டீங்கன்னு சொல்வீங்கள்ல, அதை பார்த்து நான் ரசிக்கணும்ப்பா, அதுக்காக தான் நம்ம வீட்டோட வாரிசு இல்லை அப்படின்னு. அது எப்படி வாரிசு ஆகும் அப்படின்றாங்க. ஆமா பின்ன
என்னதான் குழலி ஏற்கனவே குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படின்னாலும் கூட அந்த குழந்தை அவள் வீட்டு வாரிசு. இன்னொன்று மயில் நம்ம வீட்டில் இல்லவே இல்லை. அவளுக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை நம்ம வீட்டோட வாரிசாக வளருமான்னு கேட்டால் அது சந்தேகமாக தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை தான் அந்த வீட்டோட வாரிசாக இருக்க போகுது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி பலரும் பேசிக்கிட்டே இருக்காரு. மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவுமே பேசாதீங்க, முதல்ல கன்ஃபார்ம் ஆகட்டும், ராஜி இதில் என்ன டிசைட் பண்ணுறான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. இதில் டிசைட் பண்ணுறதுக்கு என்னப்பா இருக்குது, சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே, சீக்கிரமா வதன்னு 2 பிள்ளைங்களை பெத்து போட வேண்டியது தானே அப்படின்னு. இல்ல அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க, இப்போதைக்கு கொஞ்சம் சும்மா இருங்க மாமா அப்படின்னு. சரி சரி வா வண்டி எடு அப்படின்றாங்க. 2 பேருமே வண்டியில கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அங்க கேஷுவலா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது கதிர் பழனி 2 பேருமே உள்ள வராங்க. மாமா மாமா எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கதிர் சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள அட போடா, இந்த விஷயத்துக்காக எவ்வளோ நாளாக காத்துட்டு இருக்கோம், நான் தாத்தா ஆயிட்டேன்னு போய் என் அக்கா கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சந்தோஷமா துள்ளி குதிச்சு உள்ள போறாரு. அங்கே என்னடா இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வீட்டில் சீக்கிரமாகவே ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் கர்ப்பமாக இருக்காளே அதை பற்றி சொல்கிறியாடா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். மச்சான் இல்லை, கதிருக்கும் ராஜுக்கும் குழந்தை பிறக்க போகுது, அவங்க இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே. அதாவது திடீர்னு இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் எப்படி பழனிக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படிங்கிறது தான் கோமதியோட கேள்வியா இருக்கு. என்ன ராஜி சொல்றாங்க இவங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம மீனா ஓடி வந்து ராஜியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனா இன்னும் அவங்க டெஸ்டே பண்ணல, பிரெக்னன்சி கிட்ட எடுத்துட்டு வந்து ராஜி கிட்ட கொடுக்கவே இல்லை. அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் செக் பண்றதுக்காக அந்த கிட்ட வாங்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு பழனியாவே நினைச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் இப்படி சொல்லிடுறாங்க. இப்போ கதிரை ராஜி முறைகிறாங்க. ஆனா நான் என்ன பண்றது, இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லவும் முடியாது. ஒரு மாதிரி நர்வஸா நிக்கிறாரு கதிர். ஆனா இவ்வளவு நாள் ராஜியை போலீஸ் ஆகணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் நம்ம கதிரெல்லாம் அதுக்காகவே அயராம உழைச்சாரு. இப்போ ராஜி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு ஒருவேளை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கதிர் வந்து குழந்தைய தான் பெத்துக்க சொல்வாரு, கண்டிப்பா வேலைக்கு போகணும் வேலை வாங்கணும்னு சொல்ல மாட்டாருன்னு ராஜிக்கும் தோணத்தானே செய்யும். அது எதையுமே வந்து பழனியுமே யோசிக்கல. ஆனா அவரு ஒரு சந்தோஷத்துல சொல்லிட்டாரே தவிர எதுவும் இன்டென்ஷனா பண்ணல. ஆனால் பழனி சொன்னதை கேட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படிங்கிறது தான். மயிலோட குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ அடுத்த ஒரு குழந்தை அதுவும் இந்த வீட்லேயே வளரப்போகுது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். என்னதான் மயில் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னாலும் சரவணன் மயிலை ஏற்றுக்கிற வரைக்கும் அவங்க இந்த வீட்டுக்கு வர முடியாது. அந்த குழந்தைய நம்ம கூட்டிகிட்டு வந்தாலும் அம்மா கிட்ட தான் ஒப்படைச்சாகணும், இந்த வீட்டில் வளர போகிறதில்ல, என்னதான் அது நம்ம வீட்டு வாரிசாக இருந்தாலும்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ராஜியும் கதிரும் இன்னொரு வாரிசை பெற்று கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அளவு இல்லாத சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அப்படி கொண்டாடுறாங்க. அதுவும் நம்ம பாண்டியன்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. சீக்கிரமாவே இந்த வீட்டில் தாத்தா பாட்டின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இங்கேயே சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு குழந்தை இருக்க போகுது அப்படின்னு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பட் இதை பற்றி 2 பேருமே வாயை திறக்க முடியல. அவங்க கிட்ட இன்னும் டெஸ்ட் பண்ணலை, இந்த மாதிரின்னு எதுவுமே சொல்ல முடியல. கோமதியை தனியாக கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அதை பற்றி டிஸ்கஷனில் இருக்கிறதுனால எப்படியும் தனியாகவும் கூப்பிட முடியாதுன்னு. இந்த விஷயம் அங்கே முத்துவேல் வீட்டுக்கும் தெரிஞ்சிருது. அங்கே சக்தி முத்துக்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க. தாத்தா ஆயிட்டீங்களேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இனிமேல் தாத்தா அப்படின்லாம் சொல்லி கட்டி பிடிச்சி அவரோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாரு. முக்கியமாக ராஜி போலீஸ் ஆகக்கூடாது அப்படின்லாம் சக்தி நினைக்கல. என்னதான் அவர் ரவுடி வில்லன் அப்படின்னாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு ஒரு பேர குழந்தை வரப்போகுது. பேர குழந்தை அப்படின்னு நம்மளை தாத்தான்னு கூப்பிடுற ஒரு குழந்தை அந்த வீட்டுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் யாராக இருந்தாலும் முரட்டுத்தனத்தை விட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட அடிமையாயிருவாங்க. அந்த அளவுக்கு தான் சக்தியும் சந்தோஷப்பட்டு இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வரலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சக்தி மட்டும் இங்கே வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. நீங்கள் ராஜி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க, நம்மளே பார்த்துக்கலாம், அங்கே இல்லாத வசதியெல்லாம் அவளுக்கு செஞ்சு கொடுத்து நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சக்தி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மாறி வடிவு பாட்டி சுகன்யான்னு எல்லாருமே இங்கே ராஜியை பார்க்கறதுக்காக வர இன்னும் அதிகமாக நர்வஸ் ஆகுறாங்க. ராஜி இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ராஜி அப்படின்னு சொல்லி அவங்கள கொண்டாடுறாங்க. ராஜிக்கு குழந்தை பிறக்க போகுது, அவள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாது, அவள் குழந்தைய பெற்று எடுத்துக்கிட்டு இங்கே வர வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நாங்கள் இப்போவே ராஜியை கூப்பிட்டு போகிறோன்னு வடிவு கேட்கும்போது முறைப்படி வளகாப்பு பண்ணி அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், எங்கள் வீட்டு பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கிற ராஜி எங்கள் வீட்டில் தான் இருக்கணும், என்ன இருந்தாலும் இப்போ அவள் உங்கள் மக கிடையாது, எங்கள் வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. வளகாப்பா அப்படின்னு ஷாக்கிங்காக இருக்குது நம்ம கதிருக்கு. என்னடா இப்போவே அனுப்பி வச்சிடலான்னு பார்த்தியா, வளகாப்பான்னு அதிர்ச்சி
ஆகுற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து நாங்கள் இன்னும் அப்படின்னு பேச வராரு. நீ எதுவும் சொல்லாத, யாரும் உன் பொண்டாட்டி அனுப்பிட மாட்டாங்க, அவங்க ஏதோ சும்மா சந்தோஷத்தில் கூப்பிடுறாங்க. ராஜி தினமும் அந்த வீட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் இப்போது முதல்ல அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க சித்தப்பா கிட்டேயும் அவளை பேச வைக்கணும், அவங்க இங்கே வர ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, அதுக்காக தான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி ஓகேன்னு ராஜியும் கதிரும் இப்போ கூட அதை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இன்னமும் அந்த டெஸ்ட்டு கிட்ட அவங்க டெஸ்ட் பண்ணவே இல்லை. உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கதிர் தலையில் கையை வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே ராஜி உள்ளே போகவும் நம்ம முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே ஹக் பண்ணி அவங்க சந்தோஷத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்களும் சாப்பிட ஏதோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இப்போ தானே அங்கே எல்லாமே கொடுத்தீங்க, எனக்கு போதும், நான் கதிர்கிட்ட பேசணும், நான் பேசிட்டு அப்புறமா வேணும்னா இங்கே வரேன் அப்படின்னு ராஜி அங்கேருந்து போயிடுறாங்க. இதை பற்றி இவங்க எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க, நம்ம குமார் வந்து வெளியில் போனவர் வீட்டுக்கு வராரு. எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் எதுவுமே பேசல. அவர் இருக்கிற தோரணையே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பழனி கண்டுபிடிச்சிட்டாரு, அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இப்போது என்னடா இன்றைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு, என்னது குடிச்சிட்டு வந்திருக்கானா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போது குமார் இருந்துட்டு, சித்தப்பா நான் தான் சொன்னேன்ல அப்பா பெரியப்பாக்கெல்லாம் இது தெரிய வேண்டான்னு, அப்படியே எல்லாரும் முன்னாடியும் கேட்குறீங்க அப்படின்றாங்க. டே ராஸ்கல் அப்படின்னு நம்ம குமார் போய் கண்ணத்தில் அறையிறாங்க. கல்யாணமாகி முழுசாக 2 நாள் ஆகலை, அதுக்குள்ளவே குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அப்பா மனசு சரியில்லைப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நானும் நேற்றுலேருந்து குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன், அதை மறக்கவே முடியல அப்படின்னு. என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் என்னோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீங்க, என் சந்தோஷத்தை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போகிறாரு. நம்ம சுடர் வந்து பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு போய் பெட்டு மேலே படுக்கிறாரு. அப்போது சுடருக்கு கோவம் வந்துடுது. நான் தான் பெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்ல, உங்கள் இஷ்டத்துக்கு வந்து படுக்கிறீங்க, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாது அவங்களால அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் போனால் பயங்கர ஸ்மெல் அவர் மேலே. என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், கல்யாணமான கையோடு குடிக்க ஆரம்பிச்சிங்க, இப்போ வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. என்ன வாய் நீளுது அப்படின்றாரு. பின்னென்ன இந்த மாதிரி குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற உங்களை உங்கள் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்களான்னு கேட்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சுகன்யா மேலே வராங்க. சுடருக்கும் குமாருக்கும் சண்டை வந்துடுது. குமார் வேற சுடர்கிட்ட ரொம்ப ஓவராக நடந்துக்கிறாரு. அதனால சுகன்யா சுடரை கீழே கூட்டிகிட்டு வராங்க. கண்ணமெல்லாம் செவந்து கிடக்கு, அடிச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது. முத்துவேல் கேட்குறாரு, என்னம்மா உங்களுக்குள்ள பிரச்சனை, ஏன் அவன் குடிச்சிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போது நம்ம சக்தி இருந்துட்டு, என்னம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு யார் கூடவாது லவ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா, அதையெல்லாம் மறைச்சுதான் என் பையன் தலையில் உன்னை கட்டி வச்சுட்டாங்களா, அதனால தான் உனக்கும் அவனுக்கும் சண்டையா, இதை போய் அவங்ககிட்ட நீ சொன்னையா அப்படின்லாம் கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் சுடர் அமைதியாக இருக்காங்க. உங்ககிட்ட தானே கேட்குறேன், சொல்லு, உன் அக்கா மாதிரி நீயும் ஏதாவது பொய் சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கியா அப்படின்னு. அப்போது சுடரால் பொறுத்துக்க முடியல. போதும் நிறுத்துறீங்களா, ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி செல்லம் கொடுத்து அடக்காமல் ரொம்ப ஓவராக ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி ஒரு பொறுக்கியை பற்றி வளர்த்து வச்சுருக்கிறதும் இல்லாமல் என் என்னை பற்றியும் என் அம்மாவோட வளர்ப்பை பற்றியும் பேசுகிறீங்களா அப்படின்றாங்க. என்ன வாய் ரொம்ப ஓவராக போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாரு சக்தி. அப்போ முத்துவேல் இருந்துட்டு, கொஞ்சம் பொறுமையாரு சக்தி, பேசிக்கலாம் அப்படின்னு. சின்ன பொண்ணு என்ன பேச்சு பேசுகிறா, நீங்கள் என்ன அமைதியாருன்னு சொல்கிறீங்க, இப்போ தான் நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷப்பட்டோம், அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்காரு. அப்போ சுடர் இருந்துட்டு, பிரச்சனை என்னால் ஒன்றும் கிடையாது, உங்கள் பையனால தான். நேற்று நான் ரூமில் காத்துட்டு இருந்தேன், அவர் குடிபோதையோடு வந்தார், சரி பரவாயில்ல அப்படின்னு நான் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன், எதுவுமே கேட்காம ரூம்லேயே வாங்கிட்டு வந்து வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம எப்படி நடக்கும்? ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், குடிக்கிறது கூட பொறுத்துக்கலாம், ஏன்னா இந்த உலகத்தில் குடிக்காத ஆம்பளைங்கன்னு விரல் விட்டு தான் எண்ண முடியும், ஆனால் உங்கள் பிள்ளை என்ன சொன்னார் தெரியுமா என்கிட்ட அப்படின்னு. அப்படி என்னம்மா சொன்னா, உனக்கு கோவம் வர மாதிரி, அதுவும் இந்த அளவுக்கு குதிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பார்த்து பேசு அப்படின்றாரு முத்துவேல். பின் என்னென்ன, என் பையன் என்ன சொல்லியிருக்க போறான், அவன் ஒழுக்கமாக நடந்துக்க, உங்கள் அக்கா மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாத, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையாக சொல்லுன்னு சொல்லியிருப்பான், இவ காதல் அது இதுன்னு சொல்லியிருப்பா, அதனால அவன் குடிச்சிட்டு சுற்றுறான் போல இருக்கு அப்படின்னு. போதும், இதுக்கு மேலே ஏதாவது என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான். அப்படி எவனையோ காதலிச்சுட்டு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டார் அளவுக்கு அவ்வளோ கேவலமான பொண்ணு கிடையாது. எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு காதல் கத்திரிக்காயெல்லாம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கோவப்படுறாங்க. சரிம்மா என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, அதையாச்சும் சொல்லு அப்படின்னு மாறி கேட்குறாங்க. உங்கள் பிள்ளை குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி எங்கள் அப்பத்தா போய் அந்த வீட்டில் கேட்டாங்க, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே அரசி என்னை கட்டிக்கவே முடியாது, அதுக்கு பதிலாக நான் சும்மா இருந்துருவேன்னு சொல்லியிருக்கா. அவளை பழி வாங்கணும்னு நினச்சேன், எனக்கு கல்யாணமே ஆகாதுங்கிற திமிரில் அவ இருந்தா, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணி காட்டணும்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதுன்னு கல்யாணம் பண்ணேன். இப்போது நான் என் கெத்தை காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போது அவரோட சுயநலத்துக்காக தானே இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காரு. அரசியை தான் மனசில் வச்சிருக்கிறாரு அப்படின்னா என் கழுத்தில் எதுக்கு தாலி கட்டணும்?
கட்டணும்? நான் என்னவோ பண்ணிட்டு போறேன்ல, நீங்களா தானே எங்க அம்மா கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டீங்க, நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சக்தி கிட்ட கேட்குறாங்க. குமாரை கூப்பிடுறாங்க, போய் சுகன்யாவை கூட்டிட்டு வர சொல்லி. அவர் மேல பயங்கர நாறுது. அவர் சுகன்யா பேசுறது கூட பிடிக்கல அவங்களுக்கு. இருந்தாலும் என்ன பண்றதுன்னு, குமாரு உங்க பெரியப்பா பயங்கர கோவத்துல இருக்காரு, நீ எதுவும் பேசாத, அமைதியா வா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் என்னடா இதெல்லாம், இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அவன் 1000 சொல்லுவா, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக்க முடியுமான்னு. பெரியப்பா கிட்ட எப்படிடா பேசுற அப்படின்னு மாறி கேட்குறாங்க. சும்மா இருக்கிறீங்களா, சும்மா நொய்யின்னு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கல்ல, என் வாழ்க்கை வாழ்ந்துக்கு எனக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க அப்படின்றாங்க. எங்க அப்பா தான் எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு இழிச்ச வாய் பொண்ணை கட்டி வச்சாரு, அந்த குடும்பத்துக்கு நான்லாம் ரொம்ப அதிகம், அப்படி இருக்கும்போது அவ என்கிட்ட குறைய கண்டுபிடிக்கிறாளா அப்படின்றாங்க. முத்துவேலுக்கு கோவம் வந்து சட்டையை பிடிச்சிடுறாரு. ஏண்டா நாயே, உனக்கெல்லாம் ஒரு பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே, அவங்கள சொல்லணும். ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இவனை நம்பி உனக்கு கல்யாணம் பண்ணாத, இவன் சரியில்லைன்னு. கேட்டியா சக்தி, இப்போ பாத்தியா, நீ தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இவங்க அம்மாவை பற்றி தெரியும்ல, அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம வீட்டோட மானம் கப்பல் ஏறிடும். இதுக்கு முன்னாடியும் இவனால தான் இந்த வீட்டோட மானம் போச்சு, இப்போவும் இவனால தான் போகுது. ரொம்ப ரொம்ப மோசமானவனா இருக்கான் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே போதும் நிறுத்துங்கண்ணே, அவங்க அம்மா என்ன அவங்க ரொம்ப யோக்கியமானவங்களா, அவங்க வந்து பேசிட முடியுமா அப்படின்றாங்க. இவனுக்கெல்லாம் எங்கள் அம்மா எதுக்கு, நானே போதும், நான் என்னனாலும் பண்ணுவேன், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் ரொம்ப சாஃப்ட்டுன்னு. எங்கள் அக்காவை வச்சு என்ன கால்குலேட் பண்ணால் அது உங்களோட தப்பு. எங்கள் அக்காவோட வாழ்க்கை போனதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான், அவங்க பேச்சை கேட்டதுனால தான். ஆனால் நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட தயங்க மாட்டேன். ஒழுங்காக என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் பையன் இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டால் என் கேரக்டரையே நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கல்ல, இதுக்கெல்லாம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க சுடரு. நாயே என்ன பேசுகிற அப்படின்னு அடிச்சிடுறாரு நம்ம குமார். அழ ஆரம்பிச்சிடுறாங்க சுடரு. அவங்க அந்த பாட்டி இருந்துட்டு ஹக் பண்ணி, அழாதம்மா அழாத, எல்லாம் சரியாயிடும், அவன் ஏதோ புத்தி கெட்டத்தனமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. குமார் நீ ரொம்ப எல்லைமீறி போயிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னது காரணம் அதுதான். இப்போ அவங்க அம்மா இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும், மறுபடியும் நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வேண்டியது தான். அதுக்கான லாஜிக்கெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் தேவையாடா நமக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பெரியப்பா என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு அரசியை தவிர வேறு எந்த பொண்ணையும் பிடிக்க மாட்டேங்குது, அந்த கருமத்துக்கு தான் அவளையே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கேட்டு அவள் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னு தான் வீட்டில் இருந்து அப்பத்தாவை அனுப்பினேன். அப்பத்தா போய் பேசியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்கலை. அவங்க தான் ஒத்துக்கலை. அரசிக்கு சம்மதம்னா கூட்டிகிட்டு போயாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணலான்னு நினச்சா அரசியும் என்னை நாயை பார்க்குற மாதிரி பார்க்குறா, என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவள் காலில் விழுந்து கிடக்க சொல்கிறீங்களா, அவளை எல்லாம் நான் எங்கே வச்சுருப்பேன் தெரியுமா அப்படின்னு. எப்படி ஒரு வாரம் வந்து நம்ம வீட்டில் இருந்தப்போ நீ வச்சுருந்தியே, அவன் மேலே குழம்பு கொட்டினது தான் மிச்சம். அந்த அளவுக்கு மோசமாக தான் அவளை நீ நடத்தின. உனக்கு யாரையுமே வச்சு பார்க்க தெரியாது. நமக்கு வேண்டியவங்க நம்மளை சுற்றி இருக்காங்க, இல்லை நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, அவங்கள எப்படி பார்த்துக்கணுங்கிற எதுவுமே தெரியாது. நீ ரொம்ப ரொம்ப மோசம், நீ உன் அப்பாவை விட ரொம்ப கெட்டவனாக இருக்க. உனக்கெல்லாம் இந்த பொண்ணு அமைச்சதே பெரிய விஷயம். அமைஞ்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ, தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, அவள் சொன்னதெல்லாம் கேட்டல அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. அப்போ நம்ம குமார் இருந்துட்டு, இல்லை பெரியப்பா என்னால் இவ கூட வாழ முடியாது, அரசியை கோவப்படுத்தணும், அவள் எனக்கு வேறு கல்யாணம்னா பதறுவா, அவள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்பா, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வேறு கல்யாணம் பண்ணிக்காதுன்னு கேட்பா, அப்படின்லாம் நினச்சி தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த கல்யாணத்தில் எந்த மாற்றமும் இல்லை, நடந்து தான் ஆகணும்னு ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் குடும்ப கௌரவங்கிறதுக்காக மட்டும்தான் நான் தாலி கட்டினேன், இல்லாட்டினா மண்டபத்திலேயே எனக்கு கல்யாணம் விருப்பம் இல்லைன்னு சொல்லி எந்திரிச்சிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, என் நேரம் இவ கழுத்தில் தாலி கட்டிட்டேன், இவ என்னடானா வந்த அன்னைக்கே கேள்வி கேட்குறா அப்படின்றாங்க. புருஷன் குடிச்சா பொண்டாட்டி கேட்க தாண்டா செய்வா அப்படின்றாங்க மாறி. ஏன் அப்பெல்லாம் குடிக்கிறதே இல்லையா அப்படின்ட்டு. உடனே சக்தி பக்கம் ட்ராக் திரும்புதுன்னு சொல்லி அவரு கடுப்பாயிட்டு, குமார் நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா குடிக்கிற பழக்கமெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா சும்மா லேசாக தான் குடிச்சேன்னு, 2 பாட்டில் குடிச்சிருக்காரு காலையில இருந்து அப்படின்றாங்க சுடரு. உங்க 2 பேரையும் எங்கேயாவது வெளியூர் அனுப்பலாம், ஹனிமூன் அனுப்பலான்னு பிளான் பண்ணா நீங்க என்னடானா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு அப்பதான் கேட்டுட்டு இருக்காங்க. குமார் இப்போ நீ கடைசியா என்ன சொல்றேன்னு, பெரியப்பா நீங்க என்னை மன்னிச்சிடுங்க, எப்படியாவது அரசிக்கிட்டேயோ அந்த குடும்பத்துக்கிட்டேயோ பேசுங்க, கதிர் தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ல, ராஜியும் இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கால, அவங்கள எல்லாரையும் வச்சு பேசி குமாருக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேளுங்க அப்படின்னு. போதையில் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் கல்யாணம் கட்டின அந்த பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு குமார் இப்படி பேசிட்டு இருக்காரு. இதை வந்து ஏற்றுக்கவே முடியல யாராலையும். முத்துவேலுக்கு கோவம் வந்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பட் இந்த விஷயம் எங்கே போய் முடிய போகுது, சுடர் இதை சாதாரணமாக விடுவாங்களா, இல்லை குமாரை தான் வழிக்கு வர வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.